அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நமது ஆண்டவராகிய இயேசு அவருடைய மரணத்தை தழுவுவதற்கு உதவியாயிருந்த கிறிஸ்தவர்களின் அடையாள சின்னமாகிய சிலுவையை குறித்த ஒரு ஹார்ட் டச்சிங்கான லிட்டில் ஃபேக்ட் இன்றைக்கு பார்க்கலாம். இந்த சிலுவை மரணம் அப்படின்றது பல நூற்றாண்டுகளாக இந்த உலகை ஆண்ட பேரரசுகள், பாபிலோனியன்ஸ், அசீரியன்ஸ், கிரேக்கர்கள், ரோமர்கள் எல்லாருமே இந்த சிலுவை மரண முறையை பின்பற்றினார்கள். கிரேக்க அரசர் அலெக்சாண்டர் தீரு பட்டணத்தை கைப்பற்றிய போது, டயர் ஆஃப் சிட்டியை அவர் கேப்சர் பண்ண பொழுது சுமார் 2000 நபர்களை சிலுவை மரணத்திற்கு உட்படுத்தினார். ஜூலியஸ் சீசர் அவர்களை ஒரு முறை சிலிசியன் பைரேட்ஸ் கிட்னாப் பண்ணிடுறாங்க. கிட்னாப் பண்ணிட்டு ஒரு 20 talents ஆஃப் சில்வரை ரான்சமாக கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய விலை என்னுடைய மதிப்பு இதனினும் அதிகம், அதனால 50 talents ஆஃப் சில்வர் கேளுங்க, நான் திரும்ப உங்கள் அனைவரையும் சிலுவையில் ஏற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவர் இவங்களெல்லாம் கேப்சர் பண்றாரு. ஆனா அவருக்கு சிலுவை மரணம் அப்படின்றது ரொம்ப கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் டெத்து. அதனால இவருக்கு சீக்கிரமாகவே அவர்களை கில் பண்ண வேண்டும் அப்படின்றதுனால he just slit their throats and killed them. பல நூற்றாண்டுகளாக இந்த சிலுவை மரணம் முறை பின்பற்றப்பட்டு வந்தாலும் ரோமர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த முறை மிகவும் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டது. இவங்க இதை யாருக்கெல்லாம், இந்த மரணத்தை யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அடிமைகள், நான் சிட்டிசன்ஸ், பைரேட்ஸ், சமூகம் மற்றும் அரசியலில் குழப்பம் செய்கிறவர்கள், அப்புறம் டிசோபீடியன்ட் சோல்ஜர்ஸ், இவர்களுக்கெல்லாம் இந்த மரண முறையை அவர்கள் கொடுத்தார்கள். அதில் ரொம்ப கொடுமையான ஒரு ப்ராசஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. வேதாகமத்திலும் இந்த சிலுவை மரணத்தை குறித்த பல குறிப்புகளை நம்ம வாசிக்க முடியும். உதாரணமாக எஸ்ரா 6ஆம் அதிகாரம், எஸ்தர் 2 மற்றும் 5ஆம் அதிகாரம், ஜாஷ்வா 8 சாப்டர்லாம் நம்ம இதை பார்க்கலாம். உபாகமம் 21ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மரத்தில் தூக்கி போடப்பட்டவன் எவனும் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால், மரத்தில், அதாவது இந்த மாதிரி ஒரு சிலுவை மரணத்திற்கு உட்படுத்தப்பட்டவர்கள் தேவனால் சபிக்கப்பட்டவர்கள் என்று நாம புரிந்து கொள்ளலாம். சிலுவை என்பதன் கிரேக்க வார்த்தை ஸ்டாரோஸ் என்பதாகும். அப்படின்னா நிமிர்ந்து நிற்கும் கம்பம் அப்படின்றது தான் அதோட பொருள். இந்த சிலுவையில் சில வகைகள் உண்டு. இல்லை, முக்கியமான 3 வகைகள் என்ன அப்படின்னா, க்ரக்ஸ் சிம்ப்ளெக்ஸ், இது ஒரு வெர்டிக்கல் பீம் மட்டுமே, ஒரே ஒரு கட்டை மட்டுமே இருக்கும். இன்னொன்று க்ரக்ஸ் கமிசா, இது கேபிட்டல் டி ஷேப்பில் இருக்கும். என்னோட க்ரக்ஸ் எமிசா, இது அந்த கிராஸ் பீம் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஒரு சின்ன பகுதி மேலே எழும்பியதாக எக்ஸ்டெண்டட் பகுதியாக அது இருக்கும். இது க்ரக்ஸ் எமிசா. இதை தவிர்த்து எக்ஸ் மற்றும் ஒய் ஷேப்லலாம் கூட இந்த சிலுவைகள் உண்டு. நமது ஆண்டவராகிய இயேசுவின் மரணத்திற்கு உபயோகப்படுத்தினது இந்த க்ரக்ஸ் எமிசா வகையை சார்ந்தது. இந்த க்ரக்ஸ் எமிசாவில் 4 பகுதிகள் இருக்கும். ஒன்று ஸ்டைப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெர்டிக்கல் பீம், ரெண்டாவது பாட்டிபியூலம் அப்படின்ற ஹரிசாண்டல் பீம், அப்புறம் டிட்டுலஸ் அப்படின்ற அந்த எக்ஸ்டெண்டட் பார்ட், அப்புறம் சுப்பிடானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட் ரெஸ்ட் பார்ட். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் க்ரக்ஸ் எமிசா. வேதாகமத்தில் இந்த சிலுவையை குறித்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பைபிள் ஃபேக்ட் உண்டு. அதை பார்க்கலாம், வாசிக்கலாம். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். இங்கே அடையாளம் அப்படின்ற இந்த வார்த்தையோட இங்கிலீஷில் மார்க் அப்படின்னு பார்க்கலாம். இதோட ஹீப்ரூ வார்த்தை டாவ் அப்படின்றது. டான்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஹீப்ரூ ஆல்ஃபபெட்டோட லாஸ்ட் லெட்டர். இதை 119ஆம் சங்கீதத்தில் கடைசி 8 வசனங்களுக்கு முன்னாடி 169ஆம் வசனத்திற்கு மேலே இந்த டாவ் சிம்பிள் பார்க்க முடியும். இந்த டாவ் சிம்பிள் இன்றைக்கு ஒரு இந்த மாடர்ன் ஹீப்ரூ வேர்ஷனில் ஒரு அப்சைட் பா மாதிரி, ஒரு ரிவர்ஸ் பா மாதிரி இருக்கு.
பட் இது முதலில் வந்து ஓல்டு ஹீப்ரூல எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, இது வந்து கிராஸ் சிம்பல் மாதிரியே தான் இருக்கும். அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிராஸ் சிம்பல் தான் வந்து டாவ் அப்படின்றதோட மீனிங். ஸோ இதோட இன்னும் ஹீப்ரூ மீனிங் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, the tower was drawn as a cross or X and it symbolizes a sign, mark or monument. இப்போ இந்த வார்த்தை இங்க எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட இந்த வார்த்தை வெறும் டாவ் மட்டும் இல்லையா, இது 2 ஆல்பபெட்ஸோட காம்பினேஷன். அதாவது ஒன்று டாவ், இன்னொன்று வாவ். வாவ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்க்குறோம்னா, இட் ரெப்ரசன்ட்ஸ் அ கனெக்ஷன், ஹூக் ஆர் நெயில் யூஸ் டு செக்யூர் ஆர் ஜாயின் திங்ஸ் டுகெதர். இப்போ இது என்ன சொல்கிறோன்னா, 2 பொருட்களை இணைக்கக்கூடியது தானே, இதில் வந்து எங்கள் கிராஸை வந்து நாம் வந்து சேர்த்து பேசுவது அப்படின்னு யோசித்தோம்னா, இன்னைக்கு ஜென்ரலாக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து சென்றார் அப்படின்ற ஒரு பிக்சரோ இல்லை ஒரு மூவியோ நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு வந்து அவர் அந்த வெர்டிக்கல் பீமும் ஹாரிசான்டல் பீம் ரெண்டுமே சேர்த்து சுமந்து செல்வதான ஒரு படத்தை தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த தண்டனைக்குட்படுத்தப்பட்டவர்கள் சுமந்து செல்வது வெறும் பேட்டிபியூலம், அந்த ஹாரிசான்டல் பீம் மட்டுமே சுமந்து செல்வார்கள். அந்த வெர்டிக்கல் பீம் இருக்கு இல்லையா, ஸ்டைப்ஸ் அப்படின்னு சொல்றது, இது எப்பொழுதுமே எக்ஸிகியூஷன் சைட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த டாவ் அண்ட் வாவ் அப்படின்றது, இந்த வாவ் அப்படின்றது என்னன்னா, சுமந்து சொல்லக்கூடிய இந்த ஹாரிசான்டல் பீம் வெர்டிக்கல் பீமோட எக்ஸிகியூஷன் சைட்ல வைத்து கட்டப்படும், கனெக்ட் பண்ணப்படும். இந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் எல்லாம் எழுதப்பட்டிருப்பதை வந்து ஒரு கோயின்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? இதற்கு பின் நான் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்கு இருக்க இந்த மாடர்ன் ஹீப்ரூ லெட்டர் இருக்கு இல்லைங்களா, டாவ். இந்த டாவ் பார்ப்பதற்கு எப்படி இருக்குதுன்னா, அது ஒரு அப்சைட் பா வடிவில் இருக்குது. இந்த அப்சைட் பா வடிவில் இருக்கிற இந்த ஒரு அடையாளத்தை யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கலாம். அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. இங்க தெளித்து அப்படின்னு இருக்குது. இதை ஆங்கிலத்துல வாசிக்கும் பொழுது and strike it on the 2 side post. ஸ்ட்ரைக் இட் அப்படின்றது தான் வந்து சரியான வார்த்தை. அதாவது என்னன்னா, பூசப்பட வேண்டும் அப்படின்றது தான் வந்து சரியான மொழியாக்கமாக இருந்திருக்கணும். அப்படி பூசும் நாள், அப்படி பூசியதை கண்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது டா வடிவில் இருக்கும். இதுவும் கோயின்சிடென்ஸ்னு சொல்லலாமா? சிலுவையில் வந்து அறையப்படக்கூடிய அந்த இடம் வந்து அது அந்த ப்ராசஸோட கடைசி பார்ட். இதோட ஆரம்பம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குற்றம் சாற்றப்பட்ட ஒருவர் போர் வீரர்களால் இழுத்து கொண்டு வரப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு கைகள் மேலே 2ஐயும் மேலே தூக்கி கட்டிய பிறகு மார்பிலும் முதுகிலும் கசைகளினால் அடிக்கப்படுவார்கள். இந்த கசைகள் அப்படின்றது வந்து கயிறுகளால் திரிக்கப்பட்ட கசைகள் அல்ல, இவைகளெல்லாம் தோல் கயிறுகள். இந்த தோல் கயிறுகளை வந்து அவங்க வந்து ஃப்ளஜெல்லம் இல்லைன்னா ஃப்ளக்ரம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 2, 3 இல்லை இன்னும் மிக பல கயிறுகள், பல தோல் கயிறுகள் ஒன்றாக சேர்த்து கட்டப்பட்டு அதோடைய முனைகளில் சிறு சிறு கற்கள், ஷார்ப் ஸ்டோன்ஸ் இல்லைனா இரும்பு, அதாவது மெட்டல் பீசஸ், அதர்வைஸ் அனிமல் போன்ஸ், இவையெல்லாம் சேர்ந்து அந்த முனைகளில் கட்டப்பட்டிருக்கும். ஸோ இப்போ இதை வைத்து ஒருவர் மேலே அடிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் ஷார்ப் எட்ஜஸாக இருக்கிறதுனால முதல்ல போய் அது அவங்களோட ஸ்கின்ல வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். பியாஸ் பண்ணி ஊடுருவி உள்ளே போய் இப்படி ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த போர் வீரரின் திறமைக்கும் வலிமைக்கும் ஏற்றவாறு அவைகள் இழுக்கப்படும். அப்படி இழுக்கும் போது என்னெல்லாம் நடக்கும்? மேற்சதை மேல இருக்கிற தோல் கண்டிப்பாக பிஞ்சிடும். அதற்கு மேல அதற்குள்ள இருக்கிற அந்த சதை பகுதிகள் இருக்கு இல்லைங்களா, அவைகளும் சேர்த்து பெயர்த்தெடுக்கப்படும். இப்படி எடுக்கிறதுனால நடக்கிற முதல் வலி அது வேற. அது அந்த பார்ட் நம்ம வந்து உணரவே முடியாது. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பிளட் லாஸ் ஆகும். இந்த பிளட் லாஸ் நிறைய ஆகும் பொழுது நிறைய பேர் அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்க்கே போயிடுவாங்க. ஏன் அப்படின்னும் பொழுது இதை மருத்துவ ரீதியாக எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஹைப்போவாலமிக் ஷாக் அப்படின்னு சொல்றாங்க. இது நடந்தால் ஒருவருக்கு என்னெல்லாம் நடக்கும்னா,
உடலின் மற்ற பகுதிகளுக்கு பிளட் சப்ளை போகாது, நின்றோம். ரொம்ப ஈஸியா மல்டி ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆயிடும். இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்ததன் பிறகுதான் இந்த பேட்டிபுலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹரிசாண்டல் பீமை அவர்களுடைய மேலே வைத்து, அவர்களை தோல் பகுதிகளில் வைத்து, இங்கிருந்து அந்த எக்ஸிகியூஷன் சைட் வரைக்கும் தூக்கி கொண்டு செல்வார்கள். ஜென்ரலா இந்த எக்ஸிகியூஷன் சைட்லாம் வந்து ஊருக்கு வெளியில, நகரத்திற்கு வெளியில தான் இருக்கும். ஏன்னா இவங்க தூக்கி கொண்டு வரும்பொழுதும் இந்த ப்ராசஸ் நடக்கும்போது நகரத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் பார்த்துருவாங்க. இவர்கள் மட்டுமல்லாது மற்ற ஜனங்களும் ஊருக்கு வெளியில மற்றவர்கள்லாம் டிராவல் பண்ணி போகும்பொழுது கூட இவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த எக்ஸிகியூஷன் சைட்ஸ் எல்லாம் ஒரு மேடான பகுதிகளில் இருக்கும். ஏசு கிறிஸ்துவுக்கு கொல்கத்தா அப்படின்ற ஒரு குன்றின் மேல் இருந்தது. அப்ப எல்லாராலையும் ஈஸியா பார்க்க முடியும். பார்ப்பவர்கள் அனைவரும் என்ன முதல்ல வந்து ஒரு பயம், திகில் ஏற்படும். இந்த மாதிரி ஒரு தப்பையோ இந்த மாதிரி இல்லை, எந்த மாதிரி ஒரு தப்பையும் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக நாம செய்துவிடக்கூடாது என்ற மிகப்பெரிய பயம் அவர்களை ஆட்கொள்ளும். அந்த அளவுக்கு இந்த சிலுவை மரணத்தை வந்து இவர்கள் மிகவும் கொடூரமாக்கி இருந்தார்கள். ஒருவரை சிலுவையில் அறைந்த பின், சிலுவையில் ஏற்றிய பின் அவருக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் என்றால், நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், பிளட் லாஸ் நிறைய இருக்கும். அதனால வந்து அவருடைய மற்ற உறுப்புகள் செயலிழக்க ஆரம்பித்திருக்கும். மனதளவில் மிக பெரிய ஒரு அவமானத்திற்குள்ளாகி இருப்பார்கள். உடல் அளவில் பார்க்கும் பொழுது பசி, சோர்வு, மயக்கம், தாகம் எல்லாமே சேர்ந்து அவர்களை துன்பப்படுத்தும். சில சமயங்கள்ல போற வரவங்களாம் கல்லெடுத்து அடிப்பார்கள். பறவைகள் வந்து கொத்தி தின்னும். கிளைமேட் கண்டிஷன்ஸ் மிகப்பெரிய பாரமாக இருக்கும். வெயில், மழை, காற்று, மெல்லிய காற்று கூட அன்றைக்கு மேய்க்கு மிகப்பெரிய பாரமாக இருக்கும். இவர்களுக்கு மூச்சு விடுவது மிகப்பெரிய சிரமமாக இருந்திருக்கும். இவங்க மூச்சு விட வேண்டும் என்றால் அவங்களுடைய ஃபுட் ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து, கொஞ்சம் அழுத்தி உடலை மேல் எழுப்பி தான் மூச்சு விட முடியும். அவருடைய மூச்சோட அந்த முனகல் சத்தம் கூட கேட்க முடியாத ஒரு சோர்வு அவர்களிடம் இருக்கும். சில சமயங்களில் இவர்களுக்கு சீக்கிரமாக மரணம் ஏற்பட வேண்டும் என்று அந்த கவர்மெண்ட்ஸோ இல்லை அந்த ரோம அதிகாரிகளோ நினைத்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வந்து அந்த கால் எலும்புகளை முறித்து விடுவார்கள். ஏன்னா கால் எலும்பு முறிச்சிட்டா ஃபுட் ரெஸ்ட்ல வச்சு ப்ரெஷர் கொடுத்து மூச்சு விட முடியாது, சீக்கிரமாக மரணம் ஏற்படும். இதை தான் ஏசு கிறிஸ்துவுக்கும் ட்ரை பண்ணாங்க அன்னைக்கு. ஏன்னா அன்னைக்கு கண்டிஷன் வந்து பஸ்கா பண்டிகையின் ஆயத்தனால் 6 மணிக்கு மேல சிலுவைகளில் உடல்கள் தொங்கக்கூடாது அப்படின்றது ரூல்ஸா இருந்தது. அதனால சீக்கிரமாக இவர்களுக்கு மரணம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கால்களை முறித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர் அவருடைய கால்களை முறிப்பதற்கு முன்பதாகவே பிரிந்து விட்டது. இந்த மாதிரியான ஒரு டெத், இது வந்து சில சமயங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, குறைந்தது 6 மணி நேரம் முதல் 4 நாட்கள் வரையும் நீடிக்கும். அதனாலதான் அவங்களுக்கு சீக்கிரமாக என்னைக்கு வேணுமோ அன்னைக்கு வந்து கால்களை முறிப்பார்கள். இல்லைன்னா இது 4 நாட்கள் வரைக்குமே வந்து இந்த டெத் ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கும். அதனால்தான் இது வந்து ரொம்ப ஸ்லோவான ஒரு ப்ராசஸ், ஸ்லோ டெத் ப்ராசஸ். மிகவும் வலி மிகுந்த கொடுமையான ஒரு மரணம் இந்த சிலுவை மரணம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அப்படின்னு வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த அவமானங்களை எண்ணாமல் இந்த சிலுவையை சகித்து இந்த மனுக்குலத்தின் பாவங்களுக்காக நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவமான சின்னமாகிய சிலுவையை வெற்றியின் சின்னமாக மாற்றினார் அப்படின்றது இன்னையோட லிட்டில் ஃபேக்ட்.